ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. சிவாய நமக, சிவாய நமக. சொல்லுங்க. என்னங்கய்யா, அதாவது டிவியை போட்டாலே கற்பழிப்பு, கொலை, கள்ளக்காரனுடைய ஓட்டம், கள்ளக்காரனை சேர்த்து கணவனை தீர்த்து கட்டிய மனைவி, இப்படித்தான் வருது. 19 கருப்பு சட்டையை போட்டு அது ஒரு கும்பல் கேட்டா பெண்ணியம் என்னமோ சொல்லிக்கிறது. வாழ்க்கைக்கு இதெல்லாம் உதவுமானா வாய்ப்பு கம்மி. ஏன்னா யாரா இருந்தாலும் சொல்றேன். பொதுவாக என் வீட்லயே கூட ஒரு நாத்திகம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாத்திகம் பேசாத உண்மையிலே ஆத்தியத்துக்கு வர முடியாது. நாத்தியம் பேசாதான் அடிபட்டு வெளியே வர முடியும். உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியும். உங்க வீட்லயே தீகா குரூப் இருந்து உங்ககிட்ட வம்புழுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி. ஆனா என்ன காரணம், சமூகம் எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? தமிழ் சமூகம் தானா இது? தமிழர்கள் பண்ற பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், தைப்பொங்கலுக்கு பொங்கல் வைக்கணும், நமஸ்காரம் பண்ணணும். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் உங்களுக்கு வாயை மூடிட்டு இருந்தா நல்லது. ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒருத்தர் அப்படிதான் பெண்ணியம்னு சொல்லி அந்த ஏதோ ஆடை கட்டுப்பாடை பத்தி பேசிட்டு அவரு பாவங்க சீரழியார். அதனால நமக்கு எதுக்குங்க களி முத்திட்டு இதுவும் நடக்கும், இதை விட மோசமாவும் நடக்கும். நான் சொல்லல, எங்க அப்பன் பரம்பொருள் அன்னைக்கே சொல்லிட்டான். இறைவன் சொல்றான். இருங்க, சுதந்திரங்கிறது ஏன் பாக்கெட்டும் நான் கைவிடலாம், உங்க பாக்கெட்ல கைவிடுறது சுதந்திரம் கிடையாது. அது அவங்க ஆடை அவங்க விருப்பம் என்னமோ போட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வச்சு நீங்க பாருங்க, வாயை மூடிட்டு இருந்துடுங்க. ஏன்னா பகவானே சொல்லிட்டான், எம்பெருமான் சொல்றான் பாருங்க, ஆண் பிள்ளை மீசையது பெண்ணுக்கு ஆகி வரும், பெண்ணாலே முன்னாலே பெண் தூபம் முக்கோணமாய் பிறக்கும். சேவல் கேளுங்க, சாமி சொல்ற பாருங்க, சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. சாமி மகாவிஷ்ணு எம்பெருமா களி அழிக்கிறதுக்கு களி அழிக்க சொல்லி சிவபெருமான் சொல்றான் நாராயண பரம்பொருள்கிட்ட. அப்போ பகவான் சொல்றான், சிவனே இந்த களியில பெட்டை கோழி சிறகு தட்டி கூவும்பா. நீங்க சொன்னீங்கல்ல கள்ளக்காதல் வச்சு தீர்த்து கட்டிடுறான்னு. ஒண்ணு நின்றாங்க, எவ்வளவு நடக்கு சம்பவம் இல்லைங்காருங்க. இதெல்லாம் எல்லாரும் அப்படி கிடையாது, எல்லா பெண்களையும் சொல்லல. இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி கும்பல் இருக்கும் வரும்னு சாமி ஏற்கனவே சொன்னதுதான். உங்களுக்கு எல்லாமே தலைகளா பண்றது. அதுதாங்க பெண்ணியங்கிற என்ன சொல்றேன். 1000 வருஷம் வாழ்ந்துருவியா? இவங்க அந்த கும்பலை விட்டு தள்ளுங்க. கும்பல் இல்ல, அதனால வேற மாதிரி சொல்லுங்க. அதனாலயா அந்த காளியை முத்திட்டு இனி தர்மயுகம் வர்ற வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சுவாமியோட முடிவு. எம்பெருமானே சொல்றான், ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகுதடா. ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் சிவபெருமானுடைய முடிவு. எல்லாம் களி கர்மாங்க. நம்ம 7 யுகத்துல பிறந்து பல கர்மம் செஞ்சிருக்கோம். அந்த கர்மத்துக்கு இப்ப துளைக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க யாரையும் குட்டி சொல்ல முடியாது. அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்களா, சுவாமி சொல்றாரு பாருங்க, கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் அம்மானை, அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசி தனுதினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவாள், அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள், துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையரும் மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரம் ஐப்பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள், தவத்து கரிய தையல் நல்லார் தங்களோட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது, கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வழியான சாதி வளமை கேள் அம்மானை, சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசி தனிதினம் சாற்றிய சொல்லை தவறாமல் மொழிவார்கள். எல்லாமே இங்க வருங்க. அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி, புருஷன் தூங்குனான்னா அப்படியே கரமானது தடவி கால் தடவி நின்றுடுவாள், துயின்றதறிந்து துஞ்சுவாள் மகன். புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் மனைவி தூங்குவாளாம். அவ்வளவு ஒரு கணவன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. இது பெண் அடிமை கிடையாது, இது மரியாதை. ஆனா இது அந்த தீகாக்காரன் என்ன பண்ணிட்டா, பெண் அடிமைட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க வீட்டுல உங்க மனைவி உங்களுக்கு பணிவிடை செஞ்சாங்கன்னா அது பதி விரதை புண்ணியம் உங்களுக்கு. இத பெண் அடிமைட்டான். கேட்டா இதுக்கு ஒரு பகுத்தறிவு முத்திரை குத்திட்டான்.
ஏன்னா இது சொல்றீங்க ஓய் சொல்றீங்க. அதனால இங்க பாருங்க, கனியான பெண்கள் கருப்பு நிலைமை மாறாமல் வழியான சாதி வளமைகள் உண்டு. ஜாதி அந்த காலத்துல ஜாதி சண்டரவில்லை, ஜாதி சச்சரவில்லையா, எல்லா ஜாதி மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் போல சிவனை தான் வணங்கியிருக்காங்க. சிவன் அதாவது சிவனை தான் வணங்கியிருக்காங்க. அவ்வளவு தூரம் மக்கள் கற்புனிதத்தோட பெண்கள் வாழ்ந்திருக்காங்க. அதாவது சொல்றாங்க, கல் கதவு போல கற்பு மனக்கதவு தொல்கதவு திருக்குறள் அம்மானிங்க. ஒரு கல் கதவு எப்படி உறுதியா இருக்குமோ அது போல பெண்களுடைய கற்பு நிலை இருந்துதான். இன்னைக்கு அம்மைமார்கள் இருக்காங்க, எல்லா பெண்களையும் சாமி குறை சொல்லல. ஒன்னு ரெண்டு இந்த பிசாசுக்கு செஞ்சுனா யார் என்ன பண்ணுவாங்க? நல்ல அம்மைமார்கள் இன்னைக்கு கோடி பல கோடி இருக்காங்க. ஒன்னு ரெண்டு சில்லறைகள், அதாவது இந்த மாதிரி சில்லறைங்க இதெல்லாம் பண்ணதான் சுவாமி சொன்னாருங்க. எம்பெருமா சொல்லுங்க பாருங்க, கலியுகத்துல ரெண்டுமா, குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை மட்டி அவர் தாயை மகன் கொள்ளுவான். தாயி ஒரு வார்த்தை பேசிட்டா மகன்கார தாயை கொன்றுவானா கொள்றான். அப்புறம் குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவார் கொண்டவனை, கள்ள காதலனுக்காக குட்டி குழந்தைய அழிச்சிருவாளா, கொண்டு போடுவாளாம், கொண்டாளா. பிரியாணி அபிராமி எடுத்து அது எத்தனை சம்பவம், ஒன்னா ரெண்டா உலகம்லாம் நடக்கு. அப்போ இதெல்லாம் ஒன்னு ரெண்டு சில்லறைகள் செய்யும். அதனால எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்காக எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. அம்மைமார்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய பத்மவாதம் பணிகிறேன். குறிப்பிட்ட ஆளுங்க அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அதனால ஒரு லிட்டர் பால்ல கொண்டு விஷத்தை கலந்தீங்கன்னா எல்லாமே விஷமாயிரும். அதான் சொல்றாங்க, அந்த காலத்துல மும்மாரி மலை ஏமாஞ்சுதான். சாமி அதான் சொல்றாரு, தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே பொழிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்புற்றிருந்தனராம். தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தார் அம்மானை. அப்பா சிவனை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம். அப்பா வணங்கி பதிவிரதையா கற்போடு வாழ்ந்ததுனால மும்மாரி மழை பெஞ்சுதான் அந்த காலத்துல. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு எல்லாம் மண்ணா போயிட்டு. அதான் சாமி சொன்னாரு, இந்த களி முடிகிற நாள்ல என்ன நடக்குமா, ராஜ நெறிநீதம் ராஜ்யத்தில் காணாது, மை நெறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, தெய்வ நிலைமை தேசமதில் காணாது. தெய்வ நிலைமை இறங்கினா மும்மாரி மழை பெய்யாது. இன்னைக்கு மழை பெஞ்சு அழிக்குதுங்க. மழை பெஞ்சா பயிர்கள் விளையும். இன்னைக்கு அப்படி இல்ல, மழை பெஞ்சு நல்லா பயிர் விளைஞ்சிருக்க நேரத்துல மழை பெஞ்சு அழிச்சிருது. எல்லாம் களி கொடுமைங்க. அதனால இந்த தீக்காக்காரன்னு விட்டுதலுங்க. உங்க வீட்லயே தீக்காக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு தீக்காக்காரனா அததான் சாமி சொன்னாரு, துரியோதனனும் பஞ்சவரும் சேர்ந்து ஒரு வயிற்றில் பிறக்க கண்டேன் சிவனை. அப்பா சிவன் ஒரு இடம் சிவனை கலியுகத்துல ஒரு தாய் வயிற்றுல துரியோதனனும் பஞ்சமாண்டவர்களும் பிறப்பானா. பஞ்சமாண்டவர்கள் நல்லவன், துரியோதனன் கெட்டவன். ஒரு தாய் வயத்துல பிறக்கிற ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவனா இருக்கான். உண்மையா இல்லையா? அதனால நீங்க தீக்காக்காரனுக்கு பதிலடி எல்லாம் கொடுக்கற விஷயம் அவங்கள திருந்திடுவாங்க கொஞ்ச நாள். சொல்லுங்க. இங்க பாக்காத ஆளு யாரையோ சொல்றீங்க பஞ்சமாண்டவர்கள்னு. நான் கண் கூட பார்த்தேன். அண்ணன் சாமி கும்பிடுவேன். தம்பி அதான் எங்க ஊர்ல தம்பி பாத்தீங்கன்னா பெரிய உற்பத்திம்பேன். சரியா? கூட்டு வந்துட்டேன். எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒரு நீங்களும் தீக்காக்காரன் கேள்வி. எனக்கு உண்மை சரி ஐயா, நான் இங்க பாருங்க விட்டுருங்க. முட்டாள் இல்ல. சரி, நான் போன வைக்கிறேன். முட்டாள் கிடையாது. இந்த பகுத்தறிவுன்னு சொல்றேனே, அது அறிவு நீங்க என்ன போட்டுக்குங்க. நான் முட்டாள் இல்ல. சரி சாமி, நான் போன வைக்கிறேன் சாமி. சரி ஐயா, சரி, நன்றி நன்றி சிவாயினம். நன்றிங்க. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா. களி முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? வாயை மூடிட்டு செவனேன்னு இருங்க, அதான் நல்லது. அப்பாவை மட்டும் தேடுங்க, வேற யாரையும் பாக்காதீங்க. சரியா? நன்றிங்க, நன்றி. ஓம் நம சிவாய். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம். அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.